நம்மளுடைய இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக வரும்னு யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அப்படி என்னடா நடந்துச்சு நம்ம இந்தியாவிலன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் எப்படி நடக்குமோ, ஒரு கைதியை பார்த்தா ஜெயிலிருந்து எப்படி விலங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு சங்கிலிலாம் கட்டி வச்சு எப்படி கூட்டிகிட்டு வராங்களோ, அந்த மாதிரி தான் நம்மளுடைய இந்தியர் மக்களை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நாடு கடத்திக்கிட்டு இருக்காரு. இது என்ன நடந்திருக்கு, எதனால் நடக்குது, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா கொலம்பியா கூட இந்த ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். 3வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இருக்குது. ஃபஸ்ட்டு கொலம்பியா இருந்தது, 2வது பார்த்தீங்கன்னா மெக்சிகோ இருந்தது, 3வது பார்த்தீங்கன்னா இந்தியா இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கொலம்பியாவை பார்த்தீங்கன்னா அங்கிருந்த மக்கள், அமெரிக்காவில் வாழ்கின்ற கொலம்பியா மக்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி வச்சதும் இல்லாமல் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் நான் ஒரு வீடியோவாக சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே கை வச்சுட்டாரு நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள். இவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு இன்னுமே தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா ஏன் இந்திய மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட என்ன காரணமாக இருக்கும்? இமிக்ரேஷன் ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சந்துரு டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன்னா என்னென்னா, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வீசா இல்லாமல் நிறைய பேர் மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை விட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சு நம்ம இந்திய மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே பிடிக்காத ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் எப்படி நம்ம அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய நாட்டில் வாழ முடியும்? அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொலம்பியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மக்கள் கொலம்பியாவில் தான் நம்பர் 1 இருந்திருக்காங்க. அமெரிக்காவில் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வீசா எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிட்டு கூட அங்கேயே தங்கி வாழ்ந்துருக்காங்க. எதனா ஒரு கடைகளில் அங்கே இருக்கிற கடைகளில் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு வாழ்ந்துருந்தாங்க. ஆனால் அங்கே இருந்த மக்களை பார்த்தீங்கன்னா எப்படி குடும்பம்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு சின்னதாக சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ராணுவம், அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற ராணுவ விமானத்தை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த கொலம்பியா மக்களை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் அங்கே கொலம்பியாவில் விட்டுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அதுவும் நல்லா நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட பிரதமரான மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை நோக்கி பயணம் போகிற பார்த்தா சொல்லியிருக்காரு. 12ஆம் தேதி போக பார்த்தா சொல்லியிருக்காங்க. இது என்னடா நடக்குது? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்திய மக்களை பார்த்தீங்கன்னா இவங்க நாடு கடத்திடுவாங்களேன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் பண்ணி முடிச்சிடும் தான் நான் நினைக்கிறேன். நம்ம ட்ரம்ப்புக்கு அந்த மாதிரி நம்ம இந்தியா மேலே என்ன தான் கோவம்னு தெரியல. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஆண்டுன ஜோ பைடன் அவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டிருக்க சொல்ல இந்த மாதிரி எந்த ஒரு செயலுமே நம்ம இந்தியாவுக்கு எதிராக செஞ்சதும் இல்லை. ஆனால் இவங்க மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு பல பேர் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இங்கே பல கலவரங்கள் நடக்குதோ நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நான் இதை சும்மா பண்ணுக்குதான் சொல்லுங்கள். இந்திய மக்களை அவமானப்படுத்துறதே ஒரு வேலையை வச்சிருக்காரு அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதாவது இங்கே என்ன ட்விஸ்ட் நடக்குதுன்னா, அமெரிக்காவில் இருக்கிற அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா யாரும் சரியாக வேலை செய்யலை. அதனால் வேகமாக செய்யுங்க, இந்திய மக்களை பார்த்தீங்கன்னா நாடு கடத்தி ஆகணும்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. அமெரிக்கா மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் எல்லாம் வேகமாக தான் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக நம்ம இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குற, அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்கிற மக்களோட கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்காங்க நம்ம இந்திய மக்கள் மட்டுமே. அடப்பாவீங்களா, இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் இப்படி பண்ணதான் ஆகணும்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. அது என்னென்னு உங்களுக்கும் புரியும். இவ்வளவு 7 லட்சம் மக்களாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் வாழலான்னு கேட்டால் எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்கின்ற மக்களை யாரெல்லாம் அமெரிக்காவில் இருந்து அனுப்ப போகிறாங்க, அதாவது நாடு கடத்த போகிறாங்கன்னு நம்மளுடைய ட்ரம்ப்பே அறிவிச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கைதிகளாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் இருக்கிறவங்களையும் அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன யார் தாண்டா அங்கே வைக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யார் ஒரிஜினலாக ப்ரூஃப்லாம் வச்சுன்னு இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் அங்கே வச்சிருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு சொல்லிட்டாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த மக்களை பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கொண்டு வரலான்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர் விமானத்தை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பயணிகள் யூஸ் பண்ணுற விமானத்தை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 2 விமானத்தையும் யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா நாடு கடத்தப்பட்டதாக சொல்லியிருக்காரு. என்னது 7 லட்சம் மக்களும் நமக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்தாக்கா நமக்கு எவ்வளோ ஆபத்து வரும்னு தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உணவு கிடைக்கிறது கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். நிறைய வேலைகளுக்கு தட்டுப்பாடும் ஏற்படும் நான் நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அப்ராக்சிமேட்டாக 7 லட்சம் மக்கள் இருப்பாங்கன்னு சொன்னேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 7,25,000 மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா. இவங்க எல்லாரும் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாக்கா என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. 3வது ஒரு
பெரிய மக்கள் தொகையை நம்ம இந்தியா மாறும்னு பல பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே பாப்புலேஷனில் அதிகமாக தான் இருக்குது நம்ம இந்தியா. ஸோ இதை பற்றி இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கருத்து கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம்.